sunrise is a fresh start, a new day, a brand new pencil on an empty page. Pleasant morning to everyone. I welcome everyone to this guest lecture series, Cloud Computing and Getting Started with AWS. I'm glad at your presence. Hope this program turn out to be a success and useful one. Thank you everyone for joining us on this occasion. Have a good time. Now I call upon Mr. A. Jaganathan, Placement Cell in charge of N.M.S.S.Vellaichamy College to deliver welcome address. Good morning to everyone. You are welcome to our program. So I am so happy to see you all present here. So I big thanks to each and everyone present here by joining this program. It's my pleasure to welcome our esteemed chief guest, Mr. N.M.S.S.Vellaichamy, Senior Consultant of HCL Technologies, Madurai. Welcome you, sir. He who puts his soul and heart in others, the affairs dignity, yes. I welcome our self-financing director, Dr. Sridhar sir. Welcome you, sir. Last but not least, I sincerely welcome my faculties and my students. You are my strength and you are my smart. Once again, I welcome you all to the seminar. Thank you, one and all. Thank you. Next, I call upon Dr. P. Sridhar. Next, I call upon Dr. P. Sridhar, Director of Self-Finance of N.M.S.S.Vellaichamy College, to address the audience. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த செமினார் இந்த ப்ரோக்ராம் இருக்காது உங்களுக்கு தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சில நியூ டெக்னாலஜி, எந்த டெக்னாலஜிக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க HCLன்னு சார் வந்துருக்காங்க. ரைட்டா? அதான் இப்போ சமீபத்தில் படித்த ஒன்று அடிக்கடி கூட அதை பார்த்துருப்பீங்க. இந்த பில்கேட்ஸை ஒரு நிருபர் பேட்டி காண்கிறாங்க. அவருடைய சக்ஸஸ் பற்றி சில கேள்விகள் எழுப்புகிறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், என்னை பற்றி நல்லா கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு பரிசு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாங்க் செக்கை பில்கேட்ஸ் அந்த நிருபர் கொடுத்து, நீங்கள் எவ்வளோ நாள் அமௌண்ட் ஃபுல்லாக பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. இல்லை வேண்டாம், நீங்கள் உங்களுடைய கதையை சொன்னால் போதுமானது, எப்படி சக்ஸஸ் ஆனீங்கிறத பற்றி சொன்னால் போதுமானதுன்னு சொல்லுங்கள். அவர் மீண்டும் பரவாயில்ல, நீ என்னுடைய அன்பளிப்பு அந்த செக்கை வாங்கிக்கங்கன்னு மறுபடியும் சொல்கிறார். அந்த அம்மா மாட்டேங்கிறாங்க. பழையபடியும் சொல்கிறார். பழையபடியும் அந்த அம்மா மாட்டேங்குது. 3 தடவை சொல்கிறார். அது போல சொல்கிறார், இதுதான் என்னுடைய சக்ஸஸ்ஸு. இப்போ நான் கொடுத்த செக்கை நீங்கள் வாங்கி பில்லியன் கணக்கு எழுதியிருந்தால் கூட அது கேஷ் ஆகி ஒரே நிமிஷத்தில் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆகியிருப்பீங்க, பெரிய பணக்காரர் ஆகியிருப்பீங்க. ஆனால் நான் கொடுத்த அந்த செக்கை நீங்கள் வாங்காதனால அந்த வாய்ப்பை இப்போ இழந்துட்டீங்க. நான் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர், எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதை நான் முழுமையாக பயன்படுத்தினேன். அதுதான் என் சக்ஸஸுக்கு காரணம். காரணம். இப்போ அந்த செக்கை அந்த நிறுவனமாக வாங்கி அவர் 2 தடவை சொன்னாங்க வாங்கி அது எத்தனையோ ஒரு பில்லியனோ எழுதிருச்சுன்னு வைங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த அம்மா என்னவா இருக்கும்? பெரிய கோடீஸ்வரர் ஆகிருக்கும். அந்த அம்மா தனக்கு கிடைத்த வாய்ப்பை என்ன செய்யலை, பயன்படுத்தலை. அதனால் வாய்ப்புகள், அந்த ஒரு சொல்ற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திடும். யூ ஷுட் நாட் மிஸ் த பஸ்மா. வாய்ப்புகளை விட்டுறக்கூடாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. நம்ம கல்லூரியில் 3rd இயர் எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டம் உங்கள் கிளாஸ்லேயே, உங்கள் கிளாஸ்மேட்ஸ்
உங்கள் கிளாஸ்மேட்ஸை நீங்கள் ஒரு 10 பேர் மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் ஒரு வகுப்புக்கு ஒரு 10 பேர் மட்டும்தான் வந்திருக்கீங்க, மொத்த வகுப்பும் வரல. இது என்னது? இதுக்கு பேர் தான் என்னது? வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. மற்றவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எப்போ சக்ஸஸ் ஆகும்னா, இந்த வாய்ப்பை நீ எந்த அளவுக்கு பயன்படுத்துகிற அப்படிங்கிறது. நான் இங்கே வந்து உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு நான் தான் அப்சர்வ் பண்ணேன். அவர் லெக்சர் பண்ண போகிறாரு, பட் இப்போ நான் பார்த்தோம்ல யாருமே கையில் ஒரு நோட்டு பேனா வச்சு எழுதுறதுக்கு ரெடியாக இல்லை. அவர் பேச ஆரம்பித்த பிறகு உள்ளது மெதுவாக என்ன பண்ணுறீங்க பண்ணுவீங்க, பையன் திறந்து நோட்டை தேடி பேனாவை தேடி. யூஆர் நாட் ரெடி. நீங்கள் லெக்சர் தானே கொடுக்க போகிறாங்க, ட்ரைனிங் இல்லையே, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இல்லையே. அப்போ பை திஸ் டைம் நீங்கள் நோட் புக்கை கையில் எடுத்து வச்சுருக்கணுமா வேணாமா? இந்த ஒரே ஒரு பையன் எடுப்போமா வேணாமான்ட்டு முடிவு எடுத்துட்டான். ஆனால் இன்னமும் நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க, இன்னும் நிறைய பேர் அந்த எஸ்பெஷலி அந்த கேர்ள்ஸு அவங்க ஏதோ ஒரு நம்ம கல்லூரியில் நடக்கக்கூடிய ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பார்க்க வந்து உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. செமினார் ஆண்டர் வந்த மாதிரி தெரியல, ரைட்டா? ஸோ இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்தெந்த வகையில் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த டெக்னாலஜியுடைய நேச்சர் என்ன, அந்த டெக்னாலஜி அதை எப்படி பயன்படுத்துவது, எவ்வாறு அது பற்றி படிப்பது, இந்த விவரங்களை தரது தான் சார் வந்திருக்காங்க. புரியுதா? ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. Thank you, sir. Next, I call upon our Honorable Chief Guest, Mr. N.M.S.S.Vellaichamy, Senior Consultant of Assistive Technologies, Madurai, to enrich and our audience. Hi all. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். தேங்க்ஸ் ஸ்ரீதர் சார் அண்ட் தேங்க்ஸ் ஜெகத் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த வெள்ளைச்சாமி நாடார் காலேஜுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, AWS கெட்டிங் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் AWS கெட்டிங் ஸ்டார்டட் வித் AWS. ஸோ இதுதான் டாபிக்கு. ஃபர்ஸ்ட் என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ வில் இன்ட்ரடியூஸ் அபவுட் மை செல்ஃப். மை நேம் இஸ் மகேஸ்வரகுமார். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 18 to 19 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி. நான் வந்து எப்போ ஐடி ஃபீல்ட் ஐ ஸ்டார்டட் அரௌண்ட் 2000 ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். USA, யூரோப், மிடில் ஈஸ்ட், எல்லாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. யூரோப்பில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, ஜெர்மன், ஸ்விஸ், இட்டலி, ஃப்ரான்ஸு, டென்மார்க், நம்ம கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு டைரக்ட் செமினார், ஆஃப்லைன் செமினார். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப தேங்க்ஸ் வெள்ளைச்சாமி நாடார் காலேஜுக்கு. இந்த தருணத்தில் என்னோட தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த சப்ஜெக்ட். ப்ரொஜெக்ட் இங்கே எத்தனை பேருக்கு க்ளவுடுனா என்னன்னு தெரியும்? கை தூக்குங்க பார்ப்போம். கேன் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ்? எத்தனை பேருக்கு க்ளவுட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒன்று. யார் இது வரைக்கும் க்ளவுடுனா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? சரி, க்ளவுடுனா யார் என்னன்னு தெரியுங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன், கை தூக்கின ஒரு ஆள். க்ளவுடுனா உங்களை இப்போ க்ளவுடில் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும் க்ளவுடை பற்றி அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். க்ளவுட் ஸ்டோரேஜ், வெரி குட். ஸோ நெக்ஸ்ட், க்ளவுடை பற்றி வேறு என்ன தெரியும்? அடுத்த கை தூக்கணும். யாரோ ஒரு சும்மா சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை தூக்குனீங்க இல்லையா, அந்த சைட்லேருந்து யாரோ க்ளவுடுனா என்ன சொன்னீங்க? க்ளவுட்னா என்ன? என்ன பேக்கப்பா? ரைட், ஃபைன். வேற யாருக்கு வேற எதுவும் தெரியுமா க்ளவுட்னா என்னன்னு? ஹலோ, கை தூக்குங்க. ஸோ இங்கே கை தூக்குன ஒரு 2-3 ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியான பேர் தான். மற்றவங்களுக்குலாம் க்ளவுடுனா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்னைக்கு க்ளவுடுனா என்ன, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் ஒன் ஆஃப் த க்ளவுட் ப்ரொவைடர் வந்து AWS. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் எப்படிங்கிறத. ஸோ நம்ம இந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. என்னென்னா, இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறதுனா, இந்த காலையில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக கூட அமையலாம். சரியா? ஸோ இதில் எத்தனை பேர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னா, ஃபைனல் இயரா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா? தேர்ட் இயர் ஃபைனல் இயர். சரி, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா நெக்ஸ்ட் இயர் ஆக்சுவலாக தேர்ட் இயர்னா உங்களுக்கு யூஜினா இது ஃபைனல் இயர் தானே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பிஜி போகலாம், இல்லை வேலைக்கு அப்ளை பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இதில் பிஎஸ்சி முடித்தவங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே இருக்கிறவங்க. எம்சிஏ படித்தவங்க யாராவது இருக்காங்களா இதில்? எம்சிஏ படிச்சுட்டு இருக்கவங்க இல்லை? சரி, ஒன்லி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். வேறு என்ன பிரான்ச் யாராவது இருக்காங்களா இதில்? பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். வெரி குட். Anything related to cloud. Cloud இல்லைனாலும் anything related to computer. சரியா? ஹலோ, தெரியுதா? ஸ்லைடு தெரியுதா உங்களுக்கு? ஹலோ, உங்களுக்கு ஸ்லைடு தெரியுதா? Raise your hands. Can you able to see the slide? Please raise your hands. Okay. So இன்னைக்கு டாபிக் என்னன்னா, cloud computing and getting started with AWS. AWS னா எத்தனை பேருக்கு தெரியும்? AWS னா யார் கேள்விப்பட்டிருக்கா? How many of you know about what is AWS? Please raise your hands. Let us be interactive. ஸோ நான் சும்மா சொல்லவும் நீங்கள் சும்மா கேட்டுட்டு இருந்தால் அது உங்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு AWS என்னன்னு தெரியும்? ஓகே, வெரி ஃபியூ. ரொம்ப சில பேருக்கு தான் AWS என்னன்னு தெரியுது. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? நான் என்னோட இது வந்து நான் AWS சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் நான். அதுக்கடுத்து AWS கம்யூனிட்டி பில்டர். ஸோ இதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்போ கரண்டாக எக்ஸல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைடு போவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ இந்த க்ளவுட் ஜேர்னியில் நம்ம வந்து எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், என்னென்ன சர்வீசஸ் இருக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். தேர்ட் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெப்ளாய்மெண்ட் மாடல் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மூணாவது வந்து இன்ட்ரடக்ஷன். AWSனா என்ன, அதோட இன்ட்ரடக்ஷன். AWS வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் AWS சர்வீசஸ். AWSல எத்தனை சர்வீசஸ் இருக்கு, வெவ்வேறு விதமான சர்வீசஸ். AWS கன்சோல்னா என்ன, அதுக்கப்புறம் AWS சர்வீசஸ் EC2, S3, IAM, CloudWatch, AWS ஆர்கிடெக்சர், அப்புறம் AWS சர்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் வந்து கெட்டிங் ஸ்டார்டட் அண்ட் டெமோ. ஃபைன், இதுதான் வந்து இன்னையோட டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்றேன், டெமோ கொடுக்குறேன். சரியா? நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்காக தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கிலீஷ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ எத்தனை பேர் நம்ம ஃபிசிக்கலாக கம்ப்யூட்டர் பார்த்துருப்போம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லேப்டாப் இருக்கு, இதில் வந்து அதில் கிளைண்ட் இருக்கும், சர்வர் இருக்கும். அது வந்து ஃபிசிக்கல் சர்வர். சரியா? க்ளவுடு வந்து விர்ச்சுவல்னா ரிமோட்டாக ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த சர்வரை. நம்ம எப்போனாலும் போய் அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைடு வாங்க. வாட் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு கிளவுட் கம்ப்யூட்டிங்? Cloud computing is the delivery of on-computing resources including servers, database, storage platform, infrastructure, applications over the internet. இங்க நம்ம பேசும்போது சொன்னாங்க cloudனா என்ன, ஒருத்தர் சொன்னார் ஸ்டோரேஜ், ஒருத்தர் சொன்னார் பேக்கப். ஸோ இப்போ இங்க என்ன பார்க்குறீங்க? Cloud computing is the delivery of
ஆன் டிமாண்ட் கம்ப்யூட்டிங் இன்க்ளூட் சர்வர், ஸ்டோரேஜ், இதில் பேக்கப் வரும், சர்வர் வரும், டேட்டா பேஸ் வரும், ஸ்டோரேஜ் வரும், எல்லாமே ஓவர் த இன்டர்நெட். இன்டர்நெட் மூலியமா நம்ம வந்து கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ், சர்வர், டேட்டா பேஸு, ஸ்டோரேஜ், பிளாட்ஃபார்ம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி அக்சஸ் பண்ணலாங்கிறத வந்து சொல்கிறது தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். சரியா? இங்கே எத்தனை பேருக்கு சர்வர்னா யாருக்கு தெரியும்? சர்வர் தெரியுமா எல்லாத்துக்குமே? கை தூக்குங்க. சர்வர்னா என்னன்னு தெரியுமா? இல்லை நான் அதை பற்றி சொல்லுவோம் உங்களுக்கு. சர்வர் பற்றி என்ன, சர்வர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பிசிஎஸ்